திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில இருக்கிற பஞ்சப்பூர் பகுதியில கலைஞர் கருணாநிதி ஒருங்கிணைந்த பேருந்து முனையத்திற்கு அருகாமையில பிரம்மாண்டமா உருவாக்கப்பட்டு வரக்கூடிய பன்னோக்கு வசதிகள் மையம் இப்போ இறுதிக்கட்ட பணிகளை எட்டியிருக்கு. சில வாரங்கள்ல இந்த மையம் முழுமையா திறக்கப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும் அப்படின்னு திருச்சி மாநகராட்சி அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. திருச்சி மாநகராட்சியால சுமார் 144 கோடி மதிப்பீட்டுல 6.5 ஏக்கர் பரப்பளவுல இந்த அதிநவீன குளிரூட்டப்பட்ட பன்னோக்கு வசதிகள் மையம் கட்டப்பட்டு வருது. ஒருங்கிணைந்த பேருந்து முனைய திட்டத்தோட சேர்ந்தே இந்த திட்டமும் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த வகையில பேருந்து நிலையத்தை பயன்படுத்துற ஆயிரக்கணக்கான பயணிகளுக்கு தேவையான அனைத்து அத்தியாவசிய தேவைகளையும் ஒரே இடத்துல பூர்த்தி செய்யும் வகையில இந்த மையம் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இங்க ஒரே நேரத்துல 200 இருசக்கர வாகனங்களையும் 77 4 சக்கர வாகனங்களையும் பாதுகாப்பா நிறுத்தும் வகையில அடித்தளம் ஒதுக்கப்பட்டிருக்கு. 90க்கும் மேற்பட்ட சில்லறை விற்பனை கடைகள் தரைத்தளத்துல இருக்கிற மாதிரியும் 36 கடைகளும் 10க்கும் மேற்பட்ட உணவு கூடங்களும் முதல் தளத்துல இருக்கும்படியும் 2, 3 மற்றும் 4ஆம் தளங்கள்ல திறந்தவெளி வணிக இடங்களாகவும் பயன்படுத்தப்பட இருக்கு. பயணிகளுடைய அடிப்படை சுகாதாரத்தை உறுதி செய்ய இந்த வளாகத்துல தனியா ஒரு பிரம்மாண்ட சுகாதார வளாகமும் அமைச்சிருக்காங்க. இதுல ஆண்களுக்கு 14 கழிவறைகளும் பெண்களுக்கு 28 கழிவறைகளும் 35 சிறுநீர் கழிக்கக்கூடிய இடங்களும் அமைச்சிருக்காங்க. மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்காக பிரத்யேகமா 4 கழிவறைகள் வடிவமைக்கப்பட்டிருக்கு. மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியவர்களுடைய தளங்களுக்கு எளிதா போயிட்டு வர ஏதுவா 6 மின் தூக்கிகள் அதாவது லிப்ட்ஸும் எஸ்கலேட்டர் மற்றும் சாய்வு பாதைகளும் அமைச்சிருக்காங்க. வளாகத்தின் பாதுகாப்புக்காக நவீன கண்காணிப்பு கேமராக்கள், பிரத்யேக பாதுகாப்பு கட்டுப்பாட்டு அறை இது எல்லாமே உருவாக்கப்பட்டு வருது. திருச்சியுடைய முகத்வாரமா மாறி வரக்கூடிய பஞ்சப்பூர் பகுதியில் அமைய இருக்கிற இந்த நவீன பன்னோக்கு வசதிகள் மையம் தென் மாவட்டங்களுக்கு பயணிக்கிற மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமா அமையுன்றதுல சந்தேகமே கிடையாது. இது திருச்சி மாநகரத்தின் வணிக வளர்ச்சியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போறதோட பயணிகளுக்கு சர்வதேச தரத்திலான ஒரு பயண அனுபவத்தையும் வழங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.